Hello friends, welcome back to Richu. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராயல் கேலிக்கட். இது வந்து போத்தனூரில் இருக்குது இந்த ஹோட்டல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் வந்து ஃபுட் vlog வந்து மறுபடியும் நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி எங்க கூட வந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலோட ஓனர் நசீம் தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து நம்ம சாப்பிடும் போதே ஒவ்வொரு டிஷ்ஷை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஹோட்டலை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு என்னெல்லாம் டிஷ்ஷு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் பீஃப் பிரியாணி, கோயம்புத்தூர் பிரியாணி. நம்ம இது வரைக்கும் சேனலில் இந்த மாதிரி கேட்டிருக்கவே மாட்டோம். நார்மலாக வந்து செட்டிநாடு பிரியாணி அப்படின்னு தான் கேட்டிருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர் பிரியாணி சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த பரோட்டா பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம வந்து நிதி பரோட்டா. நிறைய பரோட்டா வந்து இலையில வச்சு பார்த்துருக்கோம். ஆனால் இது ஆக்சுவல் வந்து கேலிக்கட் நேம்லேயே வந்து கேலிக்கட் வாழை இலை பரோட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வேறு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எதுவும் சாப்பிட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து நார்மல் பரோட்டா வச்சுருக்காங்க. இங்கே வந்து கொடுக்குற ஷவர்மா எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுவும் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீஃப் சுக்கா கொடுத்துருக்காங்க. கோழிக்கோடன் பீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து நல்லா அந்த செமி கிரேவி டைப் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. திக்னஸும் நல்லா இருக்குது. அண்டு கிரில் சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் கிரில் சிக்கன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து கேலிக்கட் வாழை இலை பரோட்டா அதான் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ அவங்க சும்மா இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து பரோட்டா கொடுத்துடலாம். சின்ன பைட் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். ஸோ பாருங்கள். சரி. ஸோ சிக்கன் பாருங்கள், அவ்வளோ வந்து நல்லா குக்கர் வந்து நல்லா நமக்கு தெரியுதுங்க. பாருங்கள், இந்த பரோட்டாவும் வந்து வச்சு கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும். இருந்து அந்த பரோட்டாவோட அந்த சாஃப்ட்னஸ் இன்னும் போகல. இப்போ வந்து பரோட்டா சாப்பிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் சிக்கன் மசாலா, சிக்கன் கிரேவியில் வந்து கொஞ்சமாக எக்கை வந்து நல்லா அடித்து கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பரோட்டாவில் வந்து கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊற வச்ச மாதிரி இருக்குது. பரோட்டாவை வந்து ஒரு ஹார்டாக நம்ம பிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியமே இருக்காது. பரோட்டா வந்து அவ்வளோ வந்து சாஃப்டாக வந்து நம்ம நல்லா பீல் பண்ணி எடுக்க முடியுது. ஸோ இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த கேஎஃப்சியில் ப்ரோஸ் சிக்கன் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுங்களா, அது அவுட்டர் லேயர் இல்லாமல் உள்ளே வந்து சிக்கன் ஜிங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த சிக்கன் இருக்கு இல்லைங்க, அந்த அளவுக்கு வந்து இதோட டெண்டர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் கேட்டார், சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன், இந்த பரோட்டா வந்து கொண்டு வந்து வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போவும் வந்து அதோட ஹீட் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஹீட்டில் வந்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் வந்து எந்த விதத்துலையுமே வந்து குறையவே இல்லை, அப்படியே இருக்குது. வெள்ளை பரோட்டாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர் லேயர்லேயே வந்து அந்த ஸ்மெல்லும் சரி, அந்த டேஸ்ட்டும் வந்து நம்மளால் கிளியராக வந்து சொல்ல முடியும். ஸோ ஸ்லைட்டாக வந்து இந்த குழம்பு கலக்கின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதோட டேஸ்ட்டும் வருது. ஏன்னா வந்து அந்த மசாலா கூட எக்கு வந்து ரா எக்கு வந்து அப்படியே உடச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனாலேயே இருக்கலாம். கேலிக்கட் எல்லா பரோட்டா சாப்பிட்டதில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்கட் பீஃப். ஸோ வந்து கேரளானாலே வந்து அந்த பரோட்டா பீஃப். ஸோ அவர் வந்து இன்னும் வந்து கேலிக்கட் பீஃபை பற்றி இன்னும் நல்லா வந்து எலாபரேட் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து சாப்பிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் சொல்கிறது உண்மை தானே, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். அண்ட் கேரளா அப்படிங்கும் போதே வந்து மோஸ்ட்லி வந்து பரோட்டா ஃபுட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நிற்கிற வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா தான். ஸோ அதுக்கு ஒரு ஆப்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பீஃப் சுக்கா இல்லாட்டி பீஃப் கிரேவின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து ஆத்தென்டிக் டேஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு பார்ப்போம். கேலிக்கட் பீஃப் அந்த டேஸ்ட்டு வந்து தனியாக அப்படியே தெரியுது. இந்த பீஃப் வந்து அவ்வளோ வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சாப்பிடும்போது ரொம்ப வந்து மனநிறைவாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கேன். கேரளா ஸ்டைலில் வந்து ஃபுட்டு கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பீஃபோட அந்த டெண்டன்சியாக இருக்கட்டும், இல்லை அதில் ஆட் பண்ணியிருக்க பெப்பரும் அந்த மசாலா கிரேவிஸ் எல்லாமே சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குது. ஸோ இதில் இருக்கிற மசாலா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நேச்சுரலாகவே பண்ணுறது தான். இவங்க வந்து அடிஷ்னலாக எந்த ஒரு கெமிக்கலான ஒரு பவுட்ரோ எதுவுமே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நானும் கிச்சனேட் வந்து போய் பார்த்தேன். நான் வந்து நார்மல் பரோட்டா கூட தான் இந்த பீஃபை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லா பரோட்டாவில் வந்து பரோட்டாவோட அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருந்துச்சோ அதே லெவலில் தான் இந்த நார்மல் பரோட்டாவாக இருக்குது. சும்மா வந்து நம்ம எடுத்து சூ பண்ணாலே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் சாப்பிட முடியுது. என்ன பரோட்டாவில் இவ்வளோ டீப்பாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா ஹார்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறது வந்து கோயம்புத்தூர் பிரியாணி. ஸோ மேலேயே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிக்கன் பீஸ்னு, ஒரு எக்கு வேறு இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக செட்டிநாடு கலரில் இருக்குது, அதாவது செட்டிநாடு பிரியாணி அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன்னு நினைக்கிறேன். கோழி குஞ்சும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ஃபன்னாக பேசிட்டு கொஞ்சம் ஜாலியாக சாப்பிட்ருக்கோம். நாங்கள் கண்டிப்பாக பாயை பற்றி சொல்லணும்னா வந்ததுலேருந்து கொஞ்சம் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்காரு. ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். பாஸ் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு இதே இருக்காது. எல்லோரும் ஜாலியாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே பிஸ்னஸ் வந்து போதும். அதுதான் எல்லா இடத்துலையுமே இருக்கணும்னு நானும் ஆசைப்படுவேன். அதே மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப கைண்டாக வந்து எல்லாத்திட்டையும் பேசுகிறாரு. இந்த கோயம்புத்தூர் பிரியாணி கூட வந்து நமக்கு சைட் டிப்பாக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்ட் சாலாடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் குருமா கொடுத்துருக்காங்க. இருக்கிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாட்டி வந்து செய்கிற பிரியாணி மாதிரியே இருக்குது. குழஞ்சி போகாமல் கரெக்டாக அந்த ரைஸ் எல்லாம் வந்து அந்த வெதுன்னு இருக்குது. கரெக்டான அளவில் வந்து குக் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துல எல்லாம் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி பிரியாணியோட டேஸ்ட் வந்து நமக்கு கிளியராக வந்து கிடைக்குது. இந்த கோயம்புத்தூர் பிரியாணி சொல்லியிருக்கல வந்து ஸ்லைட்டாக வந்து காரமாக இருக்குது. அதுதான் இதோட பியூட்டியுமே. ரொம்ப வந்து நல்லா இருக்குது. ஸோ பிரியாணி கூட வந்திருக்கு அந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா எல்லாமே வந்து இந்த சிக்கன்லேயும் வந்து நல்லாவே வந்து கோட் ஆகிருக்கு. ஸோ அதனால் பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து சிக்கன்லேயும் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியுது. നമ്മളുടെ ഹോട്ടലിൽ ഇവിടെ എന്താണ് സ്പെഷ്യലായിട്ടുള്ളത്? അറബിക് ബിരിയാണി എന്ന് പറഞ്ഞിട്ട് അറബിക്കും ബീഫും പോട്ടിട്ടും അത് ഗ്രിൽ ചിക്കനും വെച്ചിട്ട് കൊടുക്കും. ഓക്കെ. കബ്സ റൈസ് ബിരിയാണി ഓക്കെ മോഡൽ. അതൊരു വേറൊരു വെറൈറ്റിയാണ്. ഒന്ന് സാപ്പിട്ടാ തിരിയും. ഇതിനെങ്ങനെ നല്ല വെൽക്കമിങ് ആണോ ഈ കബ്സ? 10 ദിവസമായിട്ടുള്ളത് ഓപ്പൺ പണി. ബോണസ് കുഴപ്പമില്ലാത്ത രൂപത്തിലുണ്ട്. ഇപ്പോൾ ബാക്കിയൊക്കെ വന്നിട്ട് ആൾക്കാർ വരണ്ടായിരുന്നു. 15 ദിവസം കൊണ്ട് ലോക്ക്ഡൗൺ പോലെ. അതെ. അപ്പോൾ ഇവിടുത്തെ ഫുഡിന് ഇപ്പോൾ ചീപ്പ് ആൻഡ് ബെസ്റ്റ് ആയിട്ട് കൊടുക്കുകയാണ് പറഞ്ഞത്. അപ്പോൾ ചിക്കൻ ബിരിയാണിയൊക്കെ ഒരു 100 രൂപയൊക്കെ ഞങ്ങൾ കൊടുക്കുന്നു. 100 രൂപ? ശരിക്കും 100 രൂപയ്ക്ക് ഒരു ചിക്കൻ ബിരിയാണി? ചിക്കൻ ബിരിയാണി കോഴിമുട്ട പോലെ ചിക്കൻ ബിരിയാണി. അത് തലശ്ശേരി ബിരിയാണി ആയാലും കൊടുക്കുന്നു. கோயம்புத்தூர் பிரியாணி, இன்னும் மலபார் பிரியாணி. நம்பவே முடியல. சிக்கன் பிரியாணி வந்து 100 ருபீஸ். நம்ம என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 140 160 கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு சிக்கன் பிரியாணி. ஸோ இந்த குவான்டிட்டி வந்து நான் காமிச்சிருப்பேன் எவ்வளோ இருக்குன்னு. அந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 100 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க வித் எக்கோட. டேஸ்ட்டும் வந்து அதான் சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னே அவங்க சொல்லிட்டாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான குவாலிட்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இங்கே ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபுட்டு வந்து அவ்வளோ வந்து ടേസ്റ്റിயாக இருக்குது. ഇപ്പോൾ നമ്മളെ ഷോപ്പ് റോയൽ കാലിക്കറ്റ് തുടങ്ങിയിട്ട് എത്ര ദിവസമായി? ഇത് കുറേ മുന്നുള്ളൊരു ഹോട്ടൽ. ഓക്കെ. അപ്പോൾ ആദ്യം എവിടെ ഇവിടെ തന്നെ ഉണ്ട്? ഓക്കെ. റെനോവേഷൻ ചെയ്ത്. ഓക്കെ. ഇപ്പോൾ നമ്മൾക്ക് ഫ്രാഞ്ചൈസ് പോലെ വേറെ ബ്രാഞ്ച് അങ്ങനെ? ഗൾഫിലാണ്. അതിനുശേഷം ഇവിടെയാണ് ആദ്യം. നാട്ടിലടക്കം പോയില്ല, നേരെ കോയമ്പത്തൂരിക്കാണ് കൊണ്ടുപോകുന്നത്. നാട്ടിൽ നമ്മൾ കോഴിക്കോട്ടുകാരാകുമ്പോൾ നാട്ടിൽ നമ്മൾ തന്നെ കോഴിക്കോട്ടുകാർക്ക് ഭക്ഷണം കൊടുക്കണ്ടല്ലോ. അവിടെയുള്ളവർക്ക് കോയമ്പത്തൂരുള്ളവർക്ക് മലയാളി സമാജമൊക്കെ ഉള്ളതുകൊണ്ട് അപ്പോൾ അതിൻ്റെ അടുത്ത് வந்திட்டு மலையாளிக்கு ஒரு ஃபுட்டு கொடுக்காதுல்ல. இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அபுதாபியில் இருக்குன்னு சொன்னார். ஸோ நான் அதுக்கு அடுத்து கேட்ட வந்து வேறு எங்கே பிரான்ச் இருக்குன்னு கேட்டப்போ டேரெக்டாக கோயம்புத்தூர் தான் சொல்கிறாரு. ஏன் வந்து சொந்த ஊரில் கூட வைக்காமல் இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா எனக்கு வந்து கேலிக்கெட்ட ஃபுட்டை வந்து இந்த தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸாக வந்து அங்கே எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபுட்டு வந்து அவைலபிளாக தான் இருக்கும். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலையாளி சமாஜம் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ வந்து இங்கே இருக்கிற மலையாளிஸுக்கும் வந்து நான் வந்து இந்த ஃபுட்டை கொடுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மலபாரி பிரியாணி இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கூட தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நான் பிரியாணி இல்லை ஸோ இந்த எக் இல்லாத பிரியாணியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த பிரியாணி சாப்பிட்டாலுமே வந்து எக்கு கண்டிப்பாக அது கூட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து அரபிக் பீஃப் பிரியாணி. ஸோ இதுவும் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மேலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பீஃப் சில்லி தான் வச்சுருக்காங்க. பாய் சொன்ன மாதிரி அந்த கப்சா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. பீஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் சில்லி சிக்கனோட டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. அது வந்து இந்த பிரியாணി കൂടെ சேரும்போது இன்னுം வந்து റിച്ച് ആൻഡ് ടേസ്റ്റാக നമുക്ക് ഫീൽ ആകും. അപ്പോൾ മറ്റുള്ള ഹോട്ടലിൽ നിന്ന് ഇവിടെ എന്താണ് വ്യത്യസ്തമായിട്ടുള്ളത്? ജനങ്ങൾ വരുമ്പോൾ ഇവിടെ എന്ത് പ്രതീക്ഷിക്കാം? ഫാമിലിയൊക്കെ ആയിട്ട് വന്ന് ഇരിക്കാൻ പറ്റിയ സൗകര്യം, പ്രൈവസി ഉണ്ട്. ഓക്കെ. നമ്മൾ അതിനനുസരിച്ചുള്ള സജ്ജീകരണം ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നു. പാർട്ടി ഹാളായിട്ട് പാർട്ടിക്ക് ഒരു 10-50 ആൾക്കുള്ള പാർട്ടിയൊക്കെ വന്നാൽ പാർട്ടിക്ക് മുന്നേ നമുക്ക് ഭക്ഷണം கொடுക്കാം. தாயில நம்ம சௌகரியம் ஏற்படுத்தி. ஸோ அவர் பேசும்போதே பாருங்களேன் அந்த கேலிக்கட்டுற ஸ்லாங் வந்து நல்லா வந்து தெரியுது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கீழே வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பார்ட்டி உங்களுக்கு வந்து இந்த பர்த்டே பார்ட்டி அதுக்கெல்லாத்துக்கும் அதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது.
அண்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் அட் a டைம் வந்தால் இங்கே வந்து ஆக்கியபை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த ரைஸோட ஹீட் வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறனாலே வந்து அதோட ஹீட் வந்து எனக்கு கிடைக்கல. நான் தான் அது தப்பு பண்ணிட்டேன். நேரமே உட்காந்து சாப்பிட்ருக்கணும். கொத்தனூர் ரயில்வே ஜங்ஷன் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அதை ரொம்ப பக்கம் தான். இறங்கி நீங்கள் பை வாக் வந்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ வந்து பக்கத்தில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. வேறு கபீர் ஃப்ரெண்டு. ஓகே ஓகே பாய் தான். புரியுதுங்களா? എൻ്റെ പേര് സാബി. ஓகே இடங்களா? ഞാൻ കാലിക്കറ്റ്. இப்போ பார்த்தீங்கன்னா ഫുള്ളാக வந்து മലയാളീസ് தான் இங்கே மோஸ்ட்டாக இருக்காங்க. അവിടുത്തെ ഫുഡൊക്കെ എങ്ങനെയുണ്ട് ഇപ്പോൾ? സൂപ്പറാണ്, നല്ല ടേസ്റ്റാണ്. ഇവർക്ക് കഴിച്ചാൽ പിന്നെ ഇങ്ങോട്ട് വരും. ടേസ്റ്റ് ഉണ്ട്, നല്ല ഒതറ്റിക് ടേസ്റ്റാണ്. നല്ല മലബാർ ടേസ്റ്റ് ഉണ്ട്. മലബാർ സൈഡ് പോയാൽ തന്നെ കച്ചറിയാണ്. ഓണർ എങ്ങനെയാണ് അവിടുത്തെ? ഓണർ പക്ക ഫ്രണ്ട്ലിയാണ്, നല്ല കോമഡിയാണ്. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரில்லு தான். கிரில்லு வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு, அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு லெக் பீஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ கூட வந்து டிப் பண்ணுறதுக்காக மயோ கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா அந்த புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மயோ தான். ஏன்னா கிரில்லுக்கு இல்லை வந்து ஷவர்மா எல்லாத்துக்குமே வந்து இந்த மயோட அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நமக்கு சாப்பிடும் போது வந்து எச்சு ஊறும், கேட்கும் போதே அப்படி தான் இருக்கும். கொஞ்சமாக மயோ எடுத்து சாப்பிட்றேன், டிப் பண்ணி சாப்பிட்றேன். ஸோ சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மயோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு யூனிக்கான டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் கிரில்லு பார்த்தீங்கன்னா அதுக்கான தனி டேஸ்ட் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற இந்த கிரில்லோட அந்த மேரினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. மசாலாலாம் நல்லா அட்டாச் ஆகி நமக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது. கொஞ்சம் உள்ளே வந்து அந்த சிக்கனை வந்து நம்ம ஃபீல் பண்ணி எடுத்தோம்னா அது வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது. നാടൻ ഇപ്പോൾ പായസം പറയുമ്പോൾ നമ്മളെങ്ങനെ അടപ്പായസം ഇപ്പോൾ ഈ ഓണസദ്യയൊക്കെ വരുമ്പോൾ എങ്ങനെയായിരിക്കും? നമ്മൾ சத்யா ഉണ്ടാവും அല്ലേ? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓணம் டேயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. கேரளா ஆத்தென்டிக் இதுவே வந்து இப்படி கொடுக்குறாங்கன்னா சத்யா எல்லாம் பக்கா அதே டேஸ்ட்டில் வந்து கொடுப்பாங்க. சிக்கனோட அந்த ஸ்கின் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளஷ் இல்லாமல் மேலே வந்து அந்த ஸ்கின்னு வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. மழை வந்து முக்கியமாக வந்து இவங்க வெளியிலேருந்து வாங்குறது கிடையாது, இங்கேயே வந்து செய்கிறாங்க. லெக் பீஸ் எப்பவுமே வந்து எடுத்து தான் சாப்பிடணும், பிச்சு சாப்பிடக்கூடாது. ஆனால் நான் அப்படியே வச்சு சாப்பிட்ருந்தேன். கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்து சாப்பிட்றேன் மழை கூட. രസം, സാമ്പാർ, മീൻകറി, മീൻ പൊരിച്ച്, പായസം ഒക്കെ വെച്ചിട്ടുള്ള இப்போ பரவாயில்ல கூட. ரசம் நான் பாட்டுக்கு சாப்பிட்டு தான் இருக்கேன். ரொம்ப வந்து டெம்ப் பண்ணிட்டே இருக்கார். என்னென்னா மத்தியானம் வந்திருந்தீங்கன்னா ஃபுல் மீல் சாப்பிட்ருக்கலாம், மீன் பொரிச்சது, மீன் ஜாறு இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேணுன்ட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்ருக்கேன். என்னை வந்து நல்ல உசு பேத்திகிட்டே இருக்கார், நீங்கள் வந்து இது கண்டிப்பாக சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு. பாயசம் வேறு தனியாக வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிரியாணிக்கும் பாயசம் இருக்குது. ஆனால் எனக்கு வீட்டில் பிரியாணிக்கு பாயசம் மாட்டிட்டாரு. முடிஞ்சிருச்சு, சும்மா பண்ணுக்காக தான். ஆனால் வந்து நார்மலாக வந்து சத்யா எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக பாயசம் கொடுப்பாரு, இருக்குன்னு சொல்கிறாரு. நல்லா வந்து டேஸ்ட் இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷவர்மா. இது இல்லாமல் எப்படி ஒரு ஹோட்டலில் வந்து நான் இறங்குறேன். கண்டிப்பாக ஒரு ரோல் ஷவர்மா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பிளேட் ஷவர்மா, ரோல் ஷவர்மா அண்ட் ஸ்பெஷல் ஷவர்மா எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் தான். ஃபர்ஸ்ட் பைட்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் மயம் வந்து கொஞ்சம் நல்லா டிப் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பைட்டே சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப வந்து மயம் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா அதுவும் தான் நமக்கு நல்லது. மயம் வந்து கொஞ்சம் ஆப்ஷனலாக வச்சுருக்காங்க, வேணுங்கிறவங்க மயம் வந்து டிப் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலே வந்து இதோட டேஸ்ட் பார்த்திங்க கொஞ்சம் ராவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேப்சிகம், அப்புறம் ஆப்வியஸ்லி சிக்கன் அண்ட் ஆனியன். குப்பூஸ் வந்து நீட்டாக ஒரு குப்பூஸ் வந்து எப்படி இருக்கணுமோ அதே லெவலுக்கு தான் இருக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஜூஸும் வந்து கொடுக்குறாங்க. லைக் வாட்டர்மெலன் கொடுக்குறாங்க, மொசாம்பி, ஆரஞ்ச் ஜூஸ், லைம் சோடா, பைனாப்பிள், ஸோ அவக்காடோ. ஸோ ஒவ்வொன்றா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சும்மா நேம் சேக்காக சொல்கிறது கிடையாது, எல்லாமே இங்கே வந்து இருக்கிற ஜூஸஸ் தான். ஸோ ஒரு ஹெவி மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இன்டேக் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சோடா தான். அண்ட் இவங்ககிட்ட இருக்கிற பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த ஜூஸஸ்மே வந்து ரொம்ப நல்லது தான்.
அது பைனாப்பிள் எல்லாமே வந்து கொஞ்சம் டைஜஷனுக்கு வந்து நல்லது. அண்ட் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கேபேஜ் நிறையா இருக்கும், குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு நான் லைக் பண்ண மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஆனியனும் கம்மியாக இருக்கும். சிக்கனோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா கம்பேர் டு கேப்சிகம் அண்ட் ஆனியன் சிக்கன் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வர்த்தான ஒரு ஷவர்மா தான். ஸோ ஷவர்மா எத்தனை ப்ரைஸ்? பிளேட்டு ഓഫർ വെച്ചിട്ട് പ്ലേറ്റ് 100 രൂപ. പ്ലേറ്റ് 100 വിത്ത് ജ്യൂസ്. ഓക്കെ, വിത്ത് ജ്യൂസ് ആണ്. എന്ത് ജ്യൂസ് അത് ഓറഞ്ച് അല്ല ലൈം. ഓക്കെ, 100 രൂപ. 100 രൂപക്ക് ലൈം അല്ലെങ്കിൽ ഓറഞ്ച്. நல்ல நல்ல ஆஃபராக தான் இருக்குல்ல. பிளேட் ஷவர்மா வந்து 100 ருபீஸ் தான். அது கூட வந்து உங்களுக்கு ஆட் ஆனாக வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து இந்த டைமில் வந்து ஷவர்மா கிடைக்கிறதே வந்து, அதாவது பிளேட் ஷவர்மா ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் இவர் பிளேட் ஷவர்மா கூட ஒரு ஜூஸும் வச்சு கொடுக்குறாரு. நல்ல ஒரு கெஸ்டர் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஷாப் தான் ഇത്. റോയൽ കാലിക്കറ്റ് പോത്തന്നൂർ ബ്രാഞ്ച് ഇത്. ഇവിടെ എങ്ങനെ പാർക്കിങ്ങും പേയ്മെൻറ്റ് കാര്യങ്ങളും പിന്നെ പാർക്കിംഗ് ഉണ്ട് ഇവിടെ. ഓക്കെ, റെയിൽവേൻ്റെ ഇവിടെ പാർക്കിംഗ് ഉണ്ട്. അപ്പോൾ അവിടെ വന്നാൽ പാർക്കിങ്ങിൻ്റെ കാശ് നമ്മൾ പേ ചെയ്യും. ഓക്കെ. പേയ്മെൻറ്റ് മെത്തേഡ് എന്തൊക്കെ പേയ്മെൻറ്റ് അക്സെപ്റ്റ് ചെയ്യും നിങ്ങൾ? ഗൂഗിൾ പേ, പേടിഎം ഒക്കെ ഉണ്ടോ? പേടിഎം, ഗൂഗിൾ പേ, പിന്നെ സ്വീപ്പിംഗ് ഇല്ല. ആ, ഇത് ഓൺലൈൻ പാർട്ട്നേഴ്സായിട്ട് നിങ്ങൾക്ക് ഇതുണ്ടോ? ഈ സ്വിഗ്ഗി സൊമാറ്റോ പിന്നെ ഐമാർട്ട്. ഐமார்ட் தான் முக்கியம். ஓகே. ஸோ நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஐமார்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பக்கா வந்து கோயம்புத்தூர் பேஸ் தான் அவர். ஸோ அவர் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துருந்தேன். அவர் மூலயமா தான் இவங்க வந்து கேட்டு என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு இந்த ஹோட்டல் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சி. ஐமார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு தேவைனாலுமே வந்து ஐமார்ட்டை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். லைக் என்ன ட்ராப் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு பொருளை வந்து கொண்டு போய் டெலிவரி பண்ணணும், இப்படிங்கிற எல்லாமே. எனக்கு தெரியும் இது வந்து ஹோட்டல் ரிவ்யூ தான். ஸ்டில் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவங்க மூலியனால என்னெல்லாம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஓவரால் வியூ நான் சொல்கிறேன். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அவங்களோடதும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே ஆட் பண்ணுறேன். மேப்பும் வந்து நான் கீழே போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எனக்கு தெரியல, அந்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸாக இருக்கும். ஆனால் ஐமார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் வேணாலும் கொண்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அதுக்கான சார்ஜஸ் மட்டும்தான் அப்ளை ஆகும், மற்றபடி எதுவுமே இல்லை. ஓவரால் வந்து இங்கே இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே வச்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக போத்தனூர் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற ராயல் கேலிக்கட் ஹோட்டல் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து கேரளா ஆத்தென்டிக் டேஸ்ட்டை வந்து விரும்புகிறவங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு ட்ராவல் இல்லை ஃபுட் பிளாகில் வச்சு அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் திஸ் இஸ் ரோவர் ரிச்சு சைனிங் ஆஃப். ஃப்ரெஷ் ஜூஸும் இருக்குது, சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் இருக்குது. ஹோட்டலோட ஓனர் நசீம். அந்த பொரோட்டா പൊതി പൊറോട്ട, ഇപ്പോഴത്തെ പേര് പൊറോട്ട, കീ പൊറോട്ട എന്നുള്ളത് ഒരു വായല പൊറോട്ട എന്ന് പറയും. നമ്മൾ ഒരു